இப்போ பெட்ஸுக்கு வந்து நம்ம ஃபுட்ஸ் குடுக்குறப்போ எந்தெந்த விஷயங்கள நம்ம தவிர்த்துக்கணும்? மெயினாக பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே குடுப்போம். அப்போது வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் மீல்ஸ் ஒரு டைம் மாற்றுவோம். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு கொடுப்போம், திடீர்னு 12 மணிக்கு கொடுப்போம். அந்த மாதிரி இர்ரெகுலர் ஆகும்போது ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும். அப்புறம் இந்த ஆயிலி ஃபுட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்றதே கொடுப்போம். என்னென்ன கேட்குதோ ஃப்ரைட் ரைஸ் என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் கொடுப்போம். அப்போ வந்து அந்த பேன்க்ரியாஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஓவர் ஃபீடிங் பண்ணவே கூடாது. சாப்பிடுது கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஓவர் ஃபீட் பண்ணால் ஆப்வியஸ்லி ஒபீஸில் தான் போய் முடியும். அதுவும் நல்லது இல்லை உங்களுக்கு. கொஞ்சம் இந்த கலர்டு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதனால் வந்து ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகும், உங்களுக்கு வந்து கேன்சரும் வர வைக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நம்ம வீட்லேயே வந்து பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கமர்ஷியல் ஃபுட்ஸ் ஏதாவது புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு சம்டைம்ஸ் சாப்பிட்ட உடனே இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணலாம். எப்பவுமே ஃபுட் கொடுக்கும்போது அந்த மாதிரி ஆச்சுன்னா அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் வாங்காமல் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறத நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஃபுட்டு.